நிறைய ஓஷன்ல நமக்கு என்னென்ன கிடைக்குது, கேசஸ், சால்ட்ஸ், எவ்ரிதிங் கெட். அது மீடியம் ஹைட்ரேட்ஸ் இதான் சொன்னேன். That is nothing but the gas hydrates. தனியாக ரிசர்ச் போயிட்டே இருக்கு. கையில் எடுத்தாலும் அது கரைஞ்சி போயிடும். ஸோ அதை பயங்கரம் ப்ரிசர்வ் பண்ணி ஐஸ் கோல்டில் வச்சு லேப்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதை. Then biological resources நிறைய ஓஷன்ல. So these are some photographs. கோரல் பற்றி ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. கோரல் ரீஃப்ஸ், என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம். Like that, starfishes, seahorses, seaweeds, எல்லாம் மெடிசன்ஸுக்கு யூஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மைக்ரோ ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்றேன். ஏன்னா டிஃபரெண்ட் காம்போசிஷன் they have. Again, calcareous fossils, silicious fossils. ஏன் ஃபாசில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 1 கிராம் செடிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாசில்ஸ் இருக்கும். ஒரு சின்ன 1 கிராம் செடிமெண்ட்ஸ்ல கண்ணுக்கே தெரியாத உயிரினங்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல ஸ்டடி பண்ண முடியும். மைக்ரோஸ்கோப்ல ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் கிடையாது, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதுக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்இஎம். எஸ்இஎம் என்னது? டிஎம்னா டம்னா வெரி குட். ஸோ மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் அதெல்லாம். அதர்வைஸ் ஆர்டினரி ஸ்டீரியோ பைனாகுலர் மைக்ரோஸ்கோப். ஸ்டீரியோ பைனாகுலர் மைக்ரோஸ்கோப்ல 3D விஷன்ல நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து உயிரா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்னு சொல்றாங்க. வெளியில உள்ள ஓடு தான் கூடுகள் அப்படின்னு சொல்றோம். அந்த கூடுகள் தான் இப்ப இருக்கு. அந்த டெஸ்ட் வச்சுதான் இப்ப ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் தட் மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ல தனி ரிசர்ச். மேங்க்ரோவ் என்வாயர்மெண்ட்ல போயிட்டு மேங்க்ரோவ் தான் உங்களுக்கு அலையார்டிக் ஆறுன்னு சொல்லுவீங்க தமிழ்ல. வேவ்ஸ் வந்து அப்படியே தடுக்கிறோம். சுனாமி உள்ளதுனால மேங்க்ரோவ்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேவ்ஸ் கண்ட்ரோல் பண்றதால இந்த பிளான்டேஷன் ஆர்டிபிஷியல் மேங்க்ரோவ்ஸ் அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி தட் ரெக்ரியேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது மெரைன். ஸோ இதுதான் நம்ம ஓஷன் ஸ்டடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்றோம். These are the equipments. Suppose if you are doing a geology subject வந்தீங்கன்னா ஸ்டீரியோ பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் தான் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதில் தான் நம்ம பேலியோன்டாலஜி ஸ்டடி பண்ண முடியும். 3D விஷன்ல எல்லாம் ஸ்டடி பண்றாங்க. ஏன்னா நீங்க உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கீங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதர்வைஸ் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் ஸ்டடி பண்ணிருக்கீங்க. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூ கெட் ஹையர் மேக்னிஃபிகேஷன், குட் ரெசல்யூஷன் எல்லாமே இருக்கு. பெட்ராலஜிக்கல் மைக்ரோஸ்கோப்ல ஒன்று இருக்கு. தென் மாடர்ன் போலரைஸ்ட் லைட் மைக்ரோஸ்கோப்ஸ் ஆல்சோ தேர். These are all other equipments, major equipments, sophisticated instruments சொல்றது. EPM என்னது? எலக்ட்ரான் ப்ரோப் மைக்ரோ அனலைசர். ஸோ வந்து மினரல்ஸோட எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். You can find out the elements can be quantitatively mapped. So they can do a chemical analysis and find out the mineral grains and textile features. என்னென்ன மினரல்ஸ் இருக்கு முக்கியமான கண்டுபிடிக்கலாம் அந்த எலிமெண்ட்டை வச்சு. இதே மாதிரி தெர்மோலுமினசன்ஸ், ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லுமினசன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதுதான் வந்து டேட்டிங் பண்றாங்கல்ல, செடிமெண்ட் எடுத்து அதை டேட் பண்றது. வாட் இஸ் ஏஜ், குவாட்டர்னரி ஏஜா, ஹோலோசின் ஏஜா அப்படின்னு சொல்லி டேட்டிங் பண்றதுக்கு இது மோஸ்ட் அப்ளிகபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஐசிடிஎஸ் என்னது? What is that? Induced inductively coupled plasma atomic emission spectrometer அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் வாட்டர் சாம்பிள், பயாலஜிக் சாம்பிள் எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது. ஐசிடிஎம்எஸ் பிளாஸ்மா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ ராக் ஆர் ஓர் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாஸ்போர்ட் பில்லியன் லெவல்ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. AAS கேள்விப்பட்டிருக்கீங்க, அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். எல்லா இன்ஸ்டிடியூட் காலேஜஸ்லயும் இருக்கும் மேக்ஸிமம். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. தே கேன் ஃபைண்ட் அவுட் பொல்யூஷன் இருக்கான்னு சொன்ன நம்ம வாட்டர் செடிமெண்ட்ஸ் எடுத்துட்டு சொல்யூஷன் A B ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மேஜர் ஆக்சைட்ஸ் AlO3, Fe2O, MgO, FeO, CaO, லைக் தட், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், ஆனியான்ஸ், கேட்டயான்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம இதில் கண்டுபிடிச்சிடலாம். லைக் தட் எக்ஸாடின்னு ஒன்று இருக்கு. இதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு எக்ஸாடி. எக்ஸாடி என்னது? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் லேபரட்டரி. பிராக்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க, பிராக்ஸ் லான்னு சொல்லி ஸ்கூல் லெவல்ல படிச்சிருக்கோம் நீங்க.
2D n lambda theta equal to 2D n lambda சொல்லி வரும் ஒரு ஈக்குவேஷன். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் அப்ளிகபிள் ஆகுது. மினரல்ஸ் சப்போஸ் எங்களுக்கு மினரல் நிறைய மினரல் கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத மினரல் கிளே மினரல்ஸ். இப்போ கிளேலேயும் மினரல் இருக்கு, லைக் குளோரைட், மான்லைட், இல்லைட். இந்த மினரல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ஆர்டியில் வச்சு தான் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ரே பாஸ் பண்ணி வாட் டைப் ஆஃப் மினரல் ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ வச்சு கண்டுபிடிப்பாங்க என்ன மினரல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்பதான் சொன்னேன் செம் பத்தி சொன்னேன், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் ஆகும், நாட் ஓன்லி ஃபார் ஜியாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே. இப்போ சின்ன தலைமுடியை வச்சிங்கன்னா ஒரு யானைக்கால் சைஸ்ல போட்டோ இமேஜ் வரும். ஸோ அப் டு 3 lakhs டைம் மேனிஃபை பண்ணி எடுக்கலாம் நம்ம ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எவ்வளோ சார் இருக்கு? ஓகே ஓகே. ஸோ இது இப்போ ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆன்லைன் மைக்ரோஸ்கோப் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆன்லைன் மைக்ரோஸ்கோப். What is the difference between scanning electron microscope and ordinary microscope? High resolution, high magnification, அப்புறம் 3D view. Okay, இதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்ல நீங்க கலர் இமேஜ் எடுக்கலாம், பட் இதுல பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான் வரும். பிகாஸ் எலக்ட்ரானை பாஸ் பண்றீங்க, பாசிங் இன்ஸ்டெட் ஆஃப் லைட் எலக்ட்ரான் பீம் பாஸ் பண்றோம் நம்ம இதுல. ஸோ இது வந்து ஒரு சின்ன, இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்கனால வேண்டாம் உங்களுக்கு, ஐ கேன் ஸ்கிப் திஸ். 6 மேஜர் ஈவென்ட் நடந்திருக்கு, அது நீங்க இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு சேஞ்சஸ். 6 மேஜர் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு இந்த ஸ்டைலில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4433 மில்லியன் இயர்ஸ்ல என்னென்ன சேஞ்ச் வந்துச்சு? கிளேசியேஷன். அந்த டைம் வந்து பனிப்பாறை எல்லாம் ஃபுல்லாக உருகிடுச்சு, அதனால கிளேசியேஷன் போட்டுவானான்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல 374 மில்லியன் இயர்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. 251 மில்லியன் இயர்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. 201 65 மில்லியன் இயர்ஸ். இதான் கிரிட்டேஷியஸ்ல மெயினா வந்து டைனோசர் இருந்ததுக்கு என்ன காரணம்னா இதுதான், மீட்டியோரைட் இம்பாக்ட். இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு, சிக்ஸ்குளோப் ஈக்வட்டான் மெக்சிகோ போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், பெரிய பள்ளம், ஒரு பெரிய பேசிக் மாதிரி உருவாயிருக்கு. மீட்டியோராய்ட் வந்து மீட்டியோரைட் இம்பாக்ட், பெரிய பாறை வந்து அப்படியே வந்து தரையில விழுந்த எவிடன்ஸ் இன்னும் இருக்கு. சான்ஸ் கிடைச்சா போங்க, சிக்ஸ்குளோப் ஈக்வட்டான் மெக்சிகோ போனீங்கன்னா பார்க்கலாம். தென் இந்தியாவில் பாத்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் நிறைய வல்கனோஸ். பாம்பே எல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் நீங்க, டெக்கான் வல்கனோஸ். பாம்பே எல்லாம் போனீங்கன்னா ராக்ஸ் அதிகமா இருக்கு, பெசால்டிக் ராக்ஸ் தான் நிறைய இருக்கு. பீச் பக்கம் போனீங்கன்னா காலம்னார் ஜாயின்ஸ் பார்க்கலாம் நீங்க, எக்ஸபரல் ஷேப்ல காலம்னார் ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த கிரிட்டேஷியஸ் காலத்துல வந்து உருவாகல, 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுனால இதை நோட்டீஸ் செய்யலாம். ஸோ அந்த கேஸ் எமிஷன் ஆயிருக்கு, ஈரேம்ங்கிற கேஸ் வந்து எமிட் ஆனதுனால இந்த டைனோசர் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. இப்போ டெக்கான் எரப்ஷன்ஸ் நடந்திருக்கு. சல்பர் டை ஆக்சைடு இன்ஜெக்டட் இன்டு தி ஸ்ட்ராட்டோஸ்பியர், சல்பேட் ஏரோசோல், ஆசிட் ரெயின் எல்லாமே வந்து அந்த டைம்ல தான். இதெல்லாம் பாஸ்ட் ஈவென்ட். பிரசன்ட் ரியாலிட்டிஸ்ல அதிகமாக நடக்குது. எர்த்குவேக், வல்கனோஸ், இதுதான் ஆஷ் ஃபால் ஆயிட்டு வல்கனோ. இதெல்லாம் அந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல போட்டோ எடுக்கிறது. செம்ல எடுத்து பார்த்தப்போ ஒரு ஆஷ்ல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கு பாருங்க, சிலிக்கா இருக்கு, ஃப்ளூரைட் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தா என்னென்ன எஃபெக்ட் வரும், லைக் தட் ரிங் ஆஃப் ஃபயர் நடந்துட்டு இருக்கு. ரிங் ஆஃப் ஃபயர் காமனா சொல்லிடுறோம். எர்த்குவேக், வல்கனோஸ் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியால அந்தமான்ல எர்த்குவேக் நடந்துட்டே இருக்கு. லீனியமென்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃபால்ட் ஜோன்ல இருக்கு எர்த்குவேக் நடக்கும். எங்கெல்லாம் வந்து ராக் வீக்கா இருக்கோ அந்த இதெல்லாம் ஃபால்ட் லீனியமென்ட்ஸ், பாறை பிளவுகள் உள்ள இடம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதிகமா கோயம்புத்தூர் ஃபால்ட் லைன் இருக்குன்றாங்க. ஸோ அந்த இடத்துல எர்த்குவேக் வரும் சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிளேட் மூவ்மெண்ட் கொலாய்டல் உள்ள இடத்துல எல்லாம் எர்த்குவேக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுனாமி வந்ததுல அதோட எவிடன்சஸ். இதெல்லாம் அகைன் பாசல் வச்சு நாங்கள் ஸ்டடி பண்றது. பாசல் கண்ணுக்கு தெரியாம உயிரின மைக்ரோ பாசல் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து பொராமினிஃபெரான்னு சொல்லி பாசல். டிஃபரெண்ட் ஷேப்ஸ், ஆர்னமெண்டேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ்
பியூட்டிஃபுல்லா இருக்கும் கல்கரிஸ் பார்சல்ஸ் இதெல்லாம். இந்த பார்சல் வச்சு அது எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, ஓஷன்ல வந்து இன்னர் ஷெல்ஃப்ல இருந்து வந்திருக்கா, அவுட்டர் ஷெல்ஃப்ல இருந்து வந்திருக்கா, ஸ்லோப்ல இருந்து வந்திருக்கா, கான்டினென்டல் டேப்ல இருந்து வந்திருக்கா, கான்டினென்டல் ரைஸ்ல இருந்து வந்துச்சு, அந்த சுனாமி ஈவெண்ட் வாட்டர் எங்க வந்து செடிமெண்ட் எங்க வந்து ஸ்டே பண்றாங்க. அதே மாதிரி பொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த செல் ஷேப் மாறுது பாருங்களேன், ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ அதை வச்சு ஏரியா பொல்யூஷனா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஒரு அப்பர்ச்சர் உள்ள இருக்கும்போது 2 அப்பர்ச்சர் இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, 3 சேம்பர் இடத்துல 4 ஸ்பைன்ஸ் இருக்கு, அப்நார்மல் growth. ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர். லைக் தட் சல்ஃபர் கேஸ் இருக்கிறதால அந்த ஹோல் ஆயிடுது பாருங்க, சல்ஷ். ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? கோஸ்டல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஷோர் லைன் டீக்ரேடேஷன் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு கோஸ்டல் ஏரியால ஃபுல்லா. ஒன்ஸ் சீ லெவல் டிகிரேட் ஆனா என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும்? குளோபல் வார்மிங், sea level rise, increased carbon dioxide, ocean anoxic condition ஆகி ocean டெசர்ட்டா மாறும். கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோரல் ப்ளீச்சிங் ஆகி மறுபடியும் எல்லா அனிமலும் செத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சம் எவிடன்சஸ். சப்போஸ் 1 மீட்டர் sea level ரைஸ் ஆச்சுன்னா ஷாலோ கோஸ்ட்ல உள்ள ஏரியா ஃபுல்லா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். பிளஸ் 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜியாலஜி எங்கெல்லாம் கோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி டைரக்டா 5 இயர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் பிளஸ் 2 யூ டைரக்ட்லி ஜாயின் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி இருக்கு. அழகப்பா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காரைக்குடியில் இருக்கு. திருச்சியில் இருக்கு. நேஷனல் காலேஜில் போனீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே இருக்கு. பாரதாஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. பாரதாஸ்ல 2 இடத்துல இருக்கு. ராஜாமலை கேம்பஸ்ல ரிமோட்ஸன்சி, மெயின் கேம்பஸ்ல ஜியாலஜி இருக்கு. மனோன்மணி சுத்தமா யூனிவர்சிட்டியில இருக்கு. யூஎஸ்சி காலேஜ்ல இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, தமிழ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி. சில இடத்துல எம்எஸ்சி தான் இருக்கும், ஒரு சில இடத்துல பிஎஸ்சி இருக்கு. ஸோ அப்போ பிளஸ் 2 நீங்க என்ன பண்ணணும்? இந்த டிஎஸ்டி அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வருதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். பை த டைம் நீங்க ஏதாவது ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஜாயினிங் பிளஸ் உங்க சர்டிபிகேட் இது வச்சு அனுப்பிச்சீங்கன்னா நீங்க டாப் ரேங்க் ஹோல்டரா இருந்தா யூ ஆர் a benefited candidate. சார் ஜியாலஜி படிச்சு என்ன சார் இவ்வளவு சொல்றீங்களா, வேலை வாய்ப்புகள் இருக்குமா? இருக்கு. எக்கனாமிக் ஜியாலஜிஸ்ட் ஐட்டிங்கன்னா யூ கேன் கோ இன் ஆயில் ஃபீல்ட். நிறைய கேர்ள்ஸ் இப்போ நிறைய வந்துட்டு இருக்காங்க ஜியாலஜிஸ்ட். ஆரம்பத்தில் ஜியாலஜிக்கு கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. எல்லா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கேர்ள்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜியாலஜிஸ்டா இருக்காங்க. என்வரான்மெண்டல் ஜியாலஜிஸ்ட், இன்ஜினியரிங் ஜியாலஜி, மைனிங் ஜியாலஜிஸ்ட். நீங்க எந்த விதமான அமௌண்ட் கொடுக்க தேவையில்ல. டைரக்டா கவர்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துது, ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா they conduct the exam every year. பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எங்க வேணாலும் போஸ்டிங். லைக் தட் ஓஎன்ஜிசின்னு ஒன்று இருக்கு, ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இதுவும் வந்து எவ்ரி இயர் கால்ஃபார் வந்துகிட்டே இருக்கு. டைரக்டா ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்றீங்க, உடனே போஸ்டிங். மீது எல்லாமே இன்டர்வியூ வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இஸ்ரோ, என்டிபிசி, என்ஐஓடி, ஓஎன்ஜிசி, எவ்ரிதிங். நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் தான், ஆயில் கம்பெனிஸ். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி வைஸ். டீச்சிங் ஃபேக்கல்டி பார்த்து யூனிவர்சிட்டி லெவல்ல இப்போ 10th பிளான் கமிஷனா 9th பிளான் கமிஷன் 1.5 லட்சத்துக்கு குறையாம டீச்சர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சாதாரண அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் 1.5 லட்சம் ரூபாய். உங்க காலத்துல யூ கேன் திங்க் அபௌட் தட். I think I will conclude my lecture. email ஐ நோட் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இதுல 2 கிளிப்பிங்ஸ் இருக்கு, அதையும் காட்டுறேன். தனி வாஸ்த டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்காது. அதுக்குள்ள 2 கிளிப்பிங்ஸ் பாத்துருங்க. அது ஏன் காட்டுறேன் அப்படின்னா